வணக்கம் மக்களே. நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருந்து ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட் பிளேயரா இருந்து தன்னால தன்னுடைய திறமைய அடுத்த கட்ட லெவல், அதாவது மாவட்ட அளவுல, மாநில அளவுல, நேஷனல் லெவல்ல தன்னுடைய திறமையை கொண்டு போக முடியாம தவிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்குமான ஒரு முக்கியமான பதிவு தான் நான் இப்ப சொல்ல போறேன். அதாவது தமிழக அளவுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விளையாட்டு போட்டியானது நடக்க போகுது. அடுத்த மாசம் செப்டம்பர் மாசம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியானது அடுத்த மாசம் நம்ம தமிழகத்துல மாநில அளவில் நடக்குது. இதுக்கு ஃபர்ஸ்ட் மாவட்ட அளவுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வீரர்களை. மாவட்டத்துல ஜெயிக்கிறவங்க மண்டல அளவுல விளையாடுவாங்க. மண்டல அளவுல ஜெயிக்கிற வீரர்கள் மாநில அளவுல இருந்து ஜெயிப்பாங்க. அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதற்கு நீங்க கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கவர்மெண்ட் வந்து கேட்கவே இல்லை. எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். உங்களுடைய திறமை மட்டும்தான் அதுல. உங்களுடைய திறமை வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். இது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், அதாவது இந்த மாசம் 25/8/2024 அன்னையோட லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு வீரர்களும் ரிஜிஸ்டர் பண்ணியாகணும். ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்குது. ஆஃப்லைன்ல கிடையவே கிடையாது. ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். கிட்டத்தட்ட 37 கோடி பரிசு தொகைக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்துறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தனித்தனியா போட்டி நடக்குது. அரசு ஊழியர்களுக்கு தனியா நடத்துறாங்க. மாற்றுத்திறனாளிக்கு தனியா நடத்துறாங்க. பொதுமக்களுக்கு தனியா நடத்துறாங்க. இந்த மாதிரி 5 வகையா வந்து இந்த போட்டியானது நடக்க போகுது. மொத்தம் 53 ஈவெண்ட் இருக்கு. இதுல குழு போட்டிகளும் இருக்குது, இண்டிவிஜுவல் கேமும் இதுல இருக்குது. இண்டிவிஜுவல் போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற தனிநபருக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. 2வது பிரைஸுக்கு தனிநபருக்கு 75,000 கொடுக்குறாங்க. 3rd பிரைஸுக்கு தனிநபருக்கு 50,000 கொடுக்குறாங்க. இதே மாதிரி குழு போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிற தனிநபருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா 75,000 ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா தனிநபருக்கு 50,000 கொடுக்குறாங்க. 3rd பிரைஸுக்கு தனிநபருக்கு 25,000 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பரிசு தொகையும் கொடுத்து அவங்களுக்கான சர்டிபிகேட் ப்ரொவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கட்ட லெவலுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து அழைச்சிட்டு போறாங்க. நேஷனல் லெவல காம்படிஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதனை தொடர்ந்து இன்டர்நேஷனல் லெவல காம்படிஷனுக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம். இதன் மூலமாக இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. மிஸ் பண்ணாம எல்லாருமே கலந்துக்கிட்டு வின் பண்ணி ஜெயிக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இது எப்படி ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிருங்க. அதுல STAT கிளிக் பண்ணுங்க. STAT ஹோம் இதெல்லாம் வருதா, அதுல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வரும்போது CM டிராஃபிக் 2024 ஹோம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. இதுல பிளேயர் லாகின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல போட்டியில கலந்துக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்கூல் கேட்டகரியில வந்து என்னென்ன நீங்க வந்து அது டாக்குமெண்ட் ஃபைல் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போனஃபிட் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு ஏதாச்சும் கட்டாயமாக வந்து நம்ம ஐடி ப்ரூஃபாக வைக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 19 வயசு வரைக்கும் தான் ஸ்கூல்ல இருந்து நம்ம காம்படிஷன் கலந்துக்கலாம். காலேஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரிக்கு போனஃபிட் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக வந்து அதில் அட்டாச்மெண்ட் ஃபைல் வைக்கணும். போட்டி நடக்கும்போது போனஃபிட் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். 17லேருந்து 25 வயசுக்குள்ள வந்து அலோடு. மாற்றுத்திறனாளி பிரிவுலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. பொது பிரிவு ஜெனரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 35 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு அலோடு. அவங்களுக்கு ஆதார் அட்டை வந்து கண்டிப்பாக வந்து அதில் அட்டாச்மெண்ட் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க.
இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது. அவங்களுக்கு இந்த போட்டியில கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அடுத்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சு பார்த்துக்குங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே அந்த பிறகு அக்ரி அதை கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கெட் ஓடிபி அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து எஸ்டிஎட்லேருந்து அனுப்புவாங்க. அந்த 4 ஓடிபி நம்பர் வந்து நம்ம கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் மொபைல் இருக்கு, அதை கொடுத்துட்டோம்னா வெரிஃபிகேஷன் ஆயிரும். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிறங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்க போட்டோ வந்து 1 MBக்குள்ள வந்து நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிருங்க. நேம் ஆஃப் த பிளேயரு அவங்களுடைய நேம் வந்து இதுல இருந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்த பாஸ்வேர்டு வந்து நீங்களாவே ஓனா கிரியேட் பண்ணிட்டு அதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறது கொடுத்துருங்க. அடுத்து ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து நீங்க வந்து எந்த போட்டியில வந்து நீங்க வந்து கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷன் கேட்டகரி கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கொடுத்துருங்க. அப்புறம் ஈவெண்ட் எந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கிறீங்கிறது அதையும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஆதார் உள்ள மாதிரி அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, டவுன் ஆர் சிட்டி கேட்குது, அதெல்லாம் கொடுத்துருங்க. கீழே அப்படியே வாங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு வர அந்த பரிசு தொகையை வந்து கவர்மெண்ட் உங்கள் பேங்க்கே நேரடியாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்காக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் பிரான்ச் நேமு, அதோட கிளை அதையும் கொடுத்துருங்க, அந்த பேர். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. அடுத்து அட்டாச் ஃபைல் கேட்குது. ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டாக்குமெண்ட் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். பேங்க் பாஸ்புக்கோட முதல் பேஜ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணி அதில் வைக்கணும். லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க. அதில் பிளேயர் லாகின் மறுபடியும் திரும்பி கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேயர் லாகின் இருக்கா, அதுலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை அதில் கிளிக் பண்ணுங்க. அதில் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு ஓன் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அதில் தான் நீங்கள் வந்து எப்போ வந்து போட்டி உங்களுக்கு நடக்க போகிறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதில் நீங்கள் பார்த்து என்னைக்கு டைம் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க, அதுபடி நீங்கள் போய் காம்படிஷன் கலந்துக்கிறீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. என்னென்ன ஈவெண்ட் வந்து நம்ம இப்போ வந்து 53 ஈவெண்ட் நடக்குதுல்ல, அது என்னென்ன போட்டிகள்னு சொல்லி அதில் பார்த்துடலாம். கீழே விளையாட்டு போட்டிகள் இருக்கா, ஈவெண்ட்டுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்க. இதில் என்னென்ன போட்டிகள் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டோட நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதில் பார்த்துட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. ஸ்கூல் கேட்டகரிகளுக்கு இருக்குது தனியாக, காலேஜ் கேட்டகரிக்கு இருக்குது, ஜென்ரல் பீப்புளுக்கு இருக்காங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது, அரசு ஊழியர்களுக்கும் தனித்தனி ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் போய் பண்ணிக்கலாம், எந்த ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். டாக்டர் அருள் வசந்த் டிவி விளாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
நன்றி.